என்னுடைய பைக் ட்ரிப் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து இது வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி. நான் வண்டியை செக் பண்ணணும், ஃபியூவலில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், எக்கனாமிக்கலாக நான் ரெடி பண்ணிக்கணும், டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போகிற இடத்த டெஸ்டினேஷனில் தங்குறதுக்கு ரெடி பண்ணணும், என்னுடைய உடம்பை ரெடி பண்ணணும். மெயினாக என் உடம்பை ரெடி பண்ணணும். இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும், முட்டி வலிக்கும், கீழே கணங்கால் வலிக்கும், வட்டக்ஸு பயங்கரமாக எரிச்சலாக இருக்கும், கண் முழிச்சுக்கிட்டே இருக்கும், கான்சன்ட்ரேஷன்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது லாங் ட்ரிப் போகிறதுக்கு. இன்னும் நான் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. என்னென்னே தயார்படுத்திக்கணும். இதெல்லாம் பண்ணால் கூட, உடல் ரீதியாக பண்ணால் கூட மன லெவலில் தைரியம் இருக்கணும். வண்டி எடுத்துட்டோம்னா திரும்பக்கூடாது, டெஸ்டினேஷன் அடைஞ்சால் தான் திரும்பணும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் அடையிற வரைக்கும் நம்மளோட வில் பவர், அதுக்கப்புறம் திருப்பி வர்றப்ப அதோடைய கான்ஃபிடென்ட், இதெல்லாம் விட நம்ம ஃபேமிலி, ஐயோ நம்ம குழந்தை அங்கே இருக்குது, வீட்டில் ஒய்ஃப் இருக்கா, அப்பா அம்மா இருக்காங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதோடைய பேக்கப் பிளான், இவ்வளவும் பண்ணி இது பண்ணணுமான்னு கேட்டால் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு ட்ரைனிங் அனுப்புகிறாங்களோ அது மாதிரி 100 ட்ரைனிங்க்கு சமம். உங்கள் லைஃப்பை நீங்கள் வழி நடத்துவீங்க. ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கலாம், அந்த ஆக்சிடெண்ட்டோட இன்சிடெண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கலாம், அதை பார்த்து நம்ம கடந்து போகணும். சில சமயம் அதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்மளே ஹெல்ப் பண்ணலாம், நம்மளால் சில ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ரோடில் அண்டர்கோ பண்ணுறதா லைஃப். என்னை பொறுத்தளவு இது இட் இஸ் மை லைஃப் ரோட். த லைஃப் ரோட் டிசைட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. அதில் நான் ட்ரெயின் ஆகிக்கிறேன்.